கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பிடம் புகார் மனுவினை கொடுத்தனர். தமிழகத்தில் அண்மை காலமாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அண்மை காலமாக அரசியல் கட்சி தலைவர்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசி வருவது வாடிக்கையாகிவிட்டது. அந்த வகையில் தற்பொழுது தமிழக காங்கிரஸ் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகையை ரவுடித்தான் என்றும் கூறியுள்ளதோடு அவர் மீது பல்வேறு அடிதடி வழக்குகள் உள்ளதாக குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வரும் அண்ணாமலையை கண்டிக்கும் வகையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் அவதூறாக பேசிய அண்ணாமலை மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை அவர்களை நேரில் சந்தித்து புகார் மனுவினை அளித்தனர். அப்போது பேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் SC/ST பிரிவு மாநில பொறுப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி, தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகையின் புகழை களங்கப்படுத்தும் வகையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பெருந்தகையையும் ரவுடிதான் என்று லிஸ்டில் இடம் பிடித்தவர்கள் தான் என்றும் அவர் மீது பல்வேறு அடித்தடி வழக்குகள் இருப்பதாக பொதுமக்கள் மத்தியில் அவதூறாக பேசி தமிழகத்தில் நான் தான் உத்தமராசா என தம்பட்டை அடித்து வரும் இந்த பேச்சை காங்கிரஸ் கட்சியினர்களுக்கு இடையே பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே அண்ணாமலையை வன்கொடுமை தடுப்பு தொடர்பில் கைது செய்ய வேண்டும், இல்லையெனில் தமிழகத்தில் எங்கு வந்தாலும் அண்ணாமலைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்து அப்போது காங்கிரஸ் கட்சி அவதூறாக பேசிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணாமலையை கண்டித்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய கோரி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட சார்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சுமார் நிர்வாகிகள் 50 பேருக்கு மேல் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளோம். அவர் மீது கடும் நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்து அவரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து இந்திய அரசாமையை காப்பாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தில்தான் தலித் மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் நல்ல அரணாக இருந்து பாதுகாக்கின்றது. இந்த இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது தாழ்த்தப்பட்ட மக்கள் என்கின்ற ஒரே காரணத்தினால் அண்ணாமலை அவர்கள் அருமை தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை இழிவாக பேசியதற்கு கடும் நடவடிக்கை மேற்கொண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் எங்கு சென்றாலும் அவருக்கு காங்கிரஸ் பேரியக்க சார்பாக கருப்பு கொடி காட்டப்படும் என்பதை மிக பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.